The Son of Man came to seek out and to save the lost. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நம் ஆண்டவருடைய குறிக்கோள், மிஷன், இழந்து போனதை மீட்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு மிஷன். முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க 2 பேர், வழக்கமாக காலை மாலை பூசைக்கெல்லாம் வருவாங்க. நேற்று சாயங்காலம் அப்படி போனோன்னு, ஐயோ மறுபடியும் செருப்பு காணா போச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. செருப்பு திருடுறதுக்கே வரவங்க. அது ஒரு மிஷன். கோயிலுக்கு இல்லை, சாமி கும்பிட இல்லை, நம்ம கோயில்லையே அது ஒரு மிஷன். செருப்பு திருடிட்டு போகிறது, புது செருப்பாக இருந்தால். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு மிஷன். என்ன மிஷன் நம்மளே பார்த்துக்கோ. ஆனால் இருக்கக்கூடிய மிஷன், அலெக்சாண்டர் த கிரேட், அவனுக்கு என்ன மிஷன்? டு கான்கர் த வேர்ல்ட். உலகத்தையே என்னுடைய தலைமையின் கீழ் கொண்டு வர வேண்டும், அது அவனுடைய மிஷன். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இன் சர்ச் ஆஃப் நாலேஜ், அறிவை தேட வேண்டும் என்பது அவர்களுடைய மிஷன். கொலம்பஸ், அவர் ஒரு மிஷன் போனார், டு டிஸ்கவர் நியூ வேர்ல்ட், புதிய உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அமெரிக்காவை அவர் தான் கண்டுபிடித்தார். கண்டுபிடிப்பு என்பது ஒரு வார்த்தை தமிழில், ஆங்கிலத்தில் 2 வார்த்தை, டிஸ்கவரி, இன்வென்ஷன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ் மீடியம் தான் இப்போ நல்லா படிக்கிறோமே, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. டிஸ்கவரி என்றால் ஏற்கனவே இருக்கிறது, புதிதாக முதல் முறையாக கண்டுபிடித்தல். கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, ஏற்கனவே இருந்தது, அதை போய் கண்டுபிடிக்கிறார். இன்வென்ஷன், இல்லாததை புதிதாக உருவாக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன், மார்க்கோனி, இவர்கள் எல்லாம் கண்டுபிடித்த ரேடியோ, டெலிவிஷன் அல்லது புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்வென்ஷன். ஆனால் தமிழில் ஒரே வார்த்தை, கண்டுபிடிப்பு. இவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிஷன். இயேசுவுக்கு என்ன மிஷன்? அவர் என்ன பணி செய்ய வந்தார்? இழந்து போனதை மீட்கவே. அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. தேடும் தேவமகன், நாடும் பாவமகன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கதவறைகளில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்து பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே பாவிகளாகிய நாம் அவரை நாடி வந்தோம் என்றால் அருள் ஆசீர் பெறுவோம். தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது. இன்றே மீண்டது இவனது இல்லம், இழந்ததை மீட்கவே இங்கு வந்தேனே. தாரை வார்க்க தயாரானதும், எப்பொழுது உன்னுடைய உள்ளத்தை கொடுக்க நீ தயாராக இருக்கிறாயோ, இறைவன் உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறார். தர்மம் உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறது. அதைத்தான் சொல்லுகின்றோம். நம்முடைய தர்மம் தலைகாக்கும். நாம் கொடுக்கின்ற அல்லது செய்கின்ற இரக்க செயல்கள், நல்லவைகள் நமக்கு நல்ல சம்பாவனையை தரும். தீயவைகள் செய்து ஜபதர்சு, ஜவுடால், அதெல்லாம் நிச்சயமா தராது. கண்டிப்பா அழிவை தரும். ஆணவம் அழிவை தரும். Pride goes before the fall. ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள். இப்படி பல வார்த்தைகள் உண்டு. You love everything that exists, you do not despise anything that you have made. Wisdom 11:24. ஞானாகமத்தில் எல்லாம் எனக்கு வேணும், எதையும் ஒதுக்கி தள்ளுவது கிடையாது. நம்ம இப்பெல்லாம் ஒரு சிலருடைய ஃபேஷன் என்னன்னா, வீட்டில் சமைக்கலைன்னா கொஞ்சம் வயசு நல்ல காசு உள்ளவங்க, வசதியானவங்க என்ன செய்வாங்க, பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போவாங்க. அங்கே புஃபே மீல்ஸ் இருக்கும், எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அது வெஜிடேரியன் எடுத்தாலும் எடுக்கலாம், நான் வெஜிடேரியன் எடுக்கலாம், நிறையா டெசர்ட் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு பிடி பிடிக்கிறவங்க உண்டு. ஏன் காசு கொடுத்து வீணாக்குவானேன்னு சொல்லி. இது ஞானாகம் என்ன சொல்கிறது? யூ லவ் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட் அண்ட் யூ நாட் டிஸ்பைஸ் எனி திங் தட் யூ ஆர் மேட். எதையும் ஒதுக்கி தருவது கிடையாது. சில சமயத்தில் நாம் சிலதை விளக்க வேண்டும். விளக்கப்பட்ட காலத்திலும் குறைந்த வயதிலும் விக்கனமுள்ள உறவு முறையாரிடம் கல்யாணம் செய்யாமல் இருக்கிறது என்பது திருச்சபை கட்டளை. வேணும்னே இப்போவே டிசம்பர் மாதம் இத்தனாம் தேதி எனக்கு கல்யாணம் கொடுங்க. அப்பா, அது ஆகமன காலமாச்சே, திருவருகை காலமாச்சே, அந்த சமயத்தில் கல்யாணம் செய்யக்கூடாது. இல்லை அன்றைக்கி தான் மண்டபம் காலியாக இருக்குது.
மண்டபம் காலியாக இருக்கிறது தான் இப்போ கிரைட்டீரியன். ஆகவே திருச்சபை என்ன சொல்கிறதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் தான் தோன்றிய போக்கு. யூ லவ் எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட் அண்ட் டு நாட் டிஸ்பைஸ் எனிதிங் தட் யூ ஆர் மேட். வேதாகமே அப்பொழுதே சொல்லியிருக்குது. விஸ்டம் 11:24. பாறைக்குள் தேரை வைத்தாய், தேரைக்கும் நீரை வைத்தாய். கடவுள் எவ்வளவு வல்லவர் என்றால் அதற்கும் தகுந்தாற்போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். பாறை இடுக்குள் இருக்கக்கூடிய தேரை, அதுக்கு எங்க சாப்பாடு, எப்படி போய் சாப்பிடும், எப்படி உயிர் வாழும், அதற்கு இருக்கக்கூடிய அந்த பாறையின் இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசை, அதுதான் அதற்கு உணவு. பாறைக்குள் தேரை வைத்தாய், தேரைக்கும் நீரை வைத்தாய். Zacchaeus climbed up the tree as a crook, climbed down the tree as a saint. அந்த அத்தி மரத்தின் மீது ஏறினான். எப்படிப்பட்டவனாக ஏறினான்? அப்பொழுது அவனை பற்றி சொல்லப்பட்டது என்ன? அவன் அந்த வரி வசூலிப்பவர்களுக்கெல்லாம் தலைவன். சாதாரண வரி வசூலிப்பனே அவனை இந்த அட்டைன்னு சொல்லுவாங்க. அட்டைனா என்ன? அந்த அட்டையெல்லாம் இந்த ஊட்டி பக்கத்துலலாம் குளிர் பிரதேசம் போச்சுன்னா கருப்பாக இருக்கும். அது உடல் மேலே பட்டுச்சுன்னா அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிருக்கும். நமக்கே தெரியாது எவ்வளோ ரத்தத்தை உறிஞ்சுன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுபவர்களாக இந்த வரி தண்டுபவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இவன் தலைவனாக இருந்தால் ஒரு பெரிய பதவியில் இருக்க வேண்டும், நிறைய சொத்து பத்து இருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசுவை நான் காண வேண்டும். அந்த ஒரு வேட்கை பாருங்கள், அவனை எவ்வளவு தூரம் உந்தி தள்ளியது. இயேசு அந்த பக்கம் போகிறார், ஏராளமான கூட்டம் அவரை பார்க்க வேண்டும். நான் பெரிய மனுஷனாச்சே, பணக்காரனாச்சே, நான் எப்படி மரத்து மேலே ஏறி பார்க்கறது, வெக்கமா இருக்குது, அது நான் செய்யக்கூடாது என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. இயேசுவை காண வேண்டும். ஆகவே ஓடி போய் அத்தி மரத்தின் மேல் ஏறி நின்று இயேசுவை பார்த்தால் போதும். தூரமா அவர் போறார். ஆனால் பாருங்கள், பார்க்க வேண்டும் என்று விரும்பிய அவனுக்கு இயேசுவே தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய வீட்டிற்கு சென்று உன்னோடு விருந்துண்ண வேண்டும், வா, இறங்கி வா, சக்கேயுவே இறங்கி வா, பெயர் சொல்லி அழைக்கின்றார். தாயின் கருவிலிருந்தே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே என்று வேதத்தில் படிக்கின்றோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். யாரை பெயர் சொல்லி அழைப்பார் தெரியுமா? நல்லவங்களை தான், கெட்டவங்களை கிடையாது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பணக்காரனும் லாசரும். பணக்காரன் நிறைய பணம் வச்சிருந்தான், பேர் தெரியாது, பணக்காரன் தான் அவருக்கு பேர். ஆனால் ஏழை லாசர். இதே எரிகோ நகரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று கண் தெரியாத பார்த்திமேயு, அவனை அழைத்து வாருங்கள், அவனுக்கும் பார்வை கொடுக்கின்றார். எரிகோவில் நடந்த 2 நிகழ்ச்சிகள். பார்வை தெரியாமல் காது அளவிலே அவன் கேட்ட ஞானத்தை வைத்து இயேசுவிடம் இரக்கம் பெற வேண்டும் என்று ஆசித்தான், பெற்றான். இயேசுவை பற்றி அறிந்திருந்தான். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் அத்தி மரத்தின் மீது ஏறி அவரை காண்பேன் என்று எத்தனித்தான். அவனுக்கு இறைவனுடைய பிரசன்னமும் கிடைத்தது, அவருடைய வீட்டில் வந்து விருந்துண்கின்ற ஒரு பாக்கியமும் கிடைத்தது. இப்படிப்பட்ட இரக்க குணத்தை மனிதனுக்கும் இறை சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் உண்டு. எனவே இந்த நற்குணம், அதாவது இறங்குகின்ற நற்குணம், இந்த நற்குணமானது மரத்தின் மேல் உள்ள குரங்கை போல, சக்கைவை இப்படி சொல்லலாம், மரத்தின் மேல் உள்ள குரங்கே மனமே குணமென்று கொண்டு கீழே இறங்கு. மனமே குணம், எதிலும் தலையிடா, எதையும் முறையிடும் குறையுள்ள உள்ளம். இப்படிதான் நம்முடைய உள்ளம். அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எல்லாம் சரியில்லை, கடைசியில் அவன் தான் சரியில்லை, அது தெரியாது, தாம் முதுகில் இருக்க அழுகு தெரியாது. இப்படி இருக்கின்ற சமுதாயத்தில் தான் இந்த சக்கையும் வாழ்ந்தான். ஆனால் இயேசுவை காண வேண்டும். எனவே இந்த நற்குணம் மனித வாழ்வின் முடிவு வரை நீரு பூத்த நெருப்பு போல் உள்ளது. எல்லாருக்கும் உள்ளது. அதான் பாறைக்கும் தேரை வைத்தாய், தேரைக்கும் நீரை வைத்தாய் என்று சொன்னேன். இந்த நற்குணத்தை வெளிக்கொணர, எழச் செய்ய, மிளிரச் செய்ய இயேசு வந்தார். to provoke, to call up and to stimulate in us this goodness,
நம்மிடம் இருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை இன்னும் தூண்டி எழுப்ப. தளர்ந்து போனாலும் தொலைந்து போனாலும், தொலைந்து போன அறிமுக அட்டையை, தொலைந்து போன பணத்தை கண்டெடுக்க இயேசு சாவியாக விளங்குகிறார். எதெல்லாம் தொலைந்து போனதோ அதை மறுபடியும் கொண்டு வர இயேசு இருக்கிறார். ஆகவே அவரை பெற்றுக்கொண்ட பிறகு வருவது என்ன? உடனே அதை பிராயச்சித்தம் செய்யக்கூடிய தன்மையை பாருங்கள். இந்த குள்ள மனிதன் சக்கையோ என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாருக்காவது ஏதாவது என்னை அறியாமல் கவர்ந்திருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். நற்செய்தியினுடைய வார்த்தைகள் நன்றாக நமக்கு உரைக்க வேண்டும். 4 மடங்கு. 1 மடங்கு திருப்பி கொடுத்தால் போதும், அதுதான் சட்டம். இப்போ 100 ரூபாய் திருடுன யார்கிட்டையாவது, அந்த திருடு மன்னிக்கப்படாது. பாவசங்கத்தில் சொன்னாலும் மன்னிக்கப்படாது. பாவசங்கத்தில் என்ன சொல்லுவார்? திருடியதை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டும். யாரிடமிருந்து திருடினாயோ அதை ஒப்படைத்தால்தான், அதற்கு ஈடு செய்தால்தான் அந்த திருடு மன்னிக்கப்படும். 100 ரூபானா 100 ரூபா தான் திருப்பி கொடுக்கணும். 200 ரூபா வேணாம், அதை கொடுத்தாவே போதும் அப்படின்னு நான் சொல்லாம இல்லையா? ஆனால் இந்த குள்ள மனிதன் பாருங்கள், 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். அதுதான் அவனுடைய நல்ல உள்ளம். 1 மடங்கு கொடுத்தால் போதும். யாருக்காவது அப்படி நான் கவர்ந்திருந்தால், அப்படிப்பட்ட உள்ளம் இருக்கிறதா நமக்கு? இன்னும் உள்ளது சொல்லலான்னு பார்ப்பாங்க. எரிஞ்ச வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம் என்பதெல்லாம் பழமொழிகள் ஏன் வருகிறது? இப்படி கோயிலுக்கு வந்து செருப்பு திடுறவங்க தான். எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம். எங்கே போனோமோ நமக்கு ஒரு ஆதாயம், செருப்பாவது கிடைக்குமா அப்படின்னு வரக்கூடிய ஆதாயம். என்னத்துக்கு கோயிலுக்கு வர்றது? இங்கே இருந்தானே போகுது, நடந்து போகலையே அந்த செருப்பு. என்ன ஒரு ஈனத்தனம் பாருங்கள். ஆலயத்துக்கு வர வேண்டியது திருட்டுத்தனம். ஆனால் 4 மடங்கு. ஒரு செருப்பு திருடியா, ஒரு ஜோடி செருப்பு திருடியா 4 ஜோடி திருப்பி தரணும். கொண்டாந்து யாருக்காவது ஏழைகளுக்கு வாங்கி கொடு. கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது செருப்பு திருடான்னு வந்திருப்பாங்க. ஆகவே பாருங்கள், படிப்பது நாம் பைபிளை படிக்கிறோம், கேட்கிறோம், ஆனால் நடந்து கொள்வது அல்பத்தனம், திருட்டுத்தனம். ரிப்பென்ட் அண்ட் ரிஃபார்ம். மனமாறு, இன்னும் மனத்தை மாற்றிக்கொள். The touch of Jesus, we never know how high we are. இயேசு நம்மை தொடும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். இத்தகைய சாதாரண தன்மையிலிருந்து மிக மிக உயர்ந்த தன்மைக்கு போகிறோம். ஆகவே நம்முடைய குற்றங்கள் குறைகளிலிருந்து மீள வேண்டும். இன்னும் அதற்கு பரிகாரம், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். குள்ள மனிதன் சக்கையு மிக சிறந்த பரிகாரம். 4 மடங்கு செய்தான். குறைந்தபட்சம் நான் 1 மடங்காவது திருப்பியதை கொடுக்க வேண்டும். ரெஸ் கிளமோத் ஆத் டோமினோ என்பது லத்தீன் பழமொழி. அதாவது இழந்து போன பொருட்கள், காணாமல் போன பொருட்கள் தங்களுடைய எஜமானரை தேடி கூக்குரல் இடுகிறதா. என் எஜமானர் எங்கே இருக்கிறார், நான் இங்கே வந்து விட்டேன் என்று களவாடப்பட்ட பொருட்களோ காணாமல் போன பொருட்களோ எஜமானரை தேடும் என்பது லத்தீன் பழமொழி. அதே போன்று இந்த இழந்து போன மனிதன், ஆன்மாவை இழந்து போன மனிதன், இறை தரிசனத்தை இழந்த மனிதன் ஆண்டவரை அவன் கண்டுகொண்டான். அதே போன்று நானும், one sinner who repents, there will be a great rejoicing in heaven என்று லூக்கா 15:7 சொல்லப்படுவது. நாம் மனம் மாறினேன் என்றால் அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி விண்ணகத்தில் இல்லை. செபிப்போம். நான் கதவு என்றவரே, கதவை திறந்தருளும். நானே வாழ்வு என்றவரே, வழியை காட்டியருளும். நானே ஒளி என்றவரே, நள்ளிரவின் இருளை எங்கள் அகத்திலிருந்தும் புறத்திலிருந்தும் அகற்றியருளும். இல்லக விளக்கே, இருள் கொடுப்பவரே, சொல்லக விளக்கே, சோதி உள்ளவரே, பல்லக விளக்கே, பலரும் காண நல்லக விளக்காக நாளும் காத்திடுவீர். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.